வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ரோபி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டுமா, உங்களுக்கு பிடிச்சது கிடைக்கணுமா, கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயந்தான். அதற்கு தேவையான ஒரே ஒரு பிரின்சிபல் இருக்குது. அதுதான் 5 minutes 5 seconds பிரின்சிபல். இதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அது உங்கள் கையில் வந்து கிடைக்கும். இதை எப்படி செய்யணும் அப்படின்றது தான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரேஸ் ரோபியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்கு போகலாம். ஆம் நண்பர்களே, அதாவது 5 minutes 5 seconds இந்த பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 minutes அப்படின்னு சொல்கிறது வந்து முதலில் உங்கள் எண்ணோட்டங்களை உங்களால் கட்டுப்படுத்தி ஒரு நேர்கோணலில் கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதை ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் பாதி கடலை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். அது என்னங்க ஃபோக்கஸ்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் மட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60,000 எண்ணோட்டங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குங்களா. அப்போ அந்த 60,000 எண்ணோட்டத்தில் நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், தனக்கு நல்லது மற்றவனுக்கு கெட்டது, மற்றவனுக்கு கெட்டது தனக்கு நல்லது, இந்த மாதிரி பலதரப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நம்மளுடைய இலக்கை நோக்கி ஒரு விஷயம் நம்ம அப்படியே ஃபோக்கஸ்டாக திங்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். அதற்கான பயிற்சிகள் நீங்கள் எடுக்க வேண்டும். அப்படி செய்தீர்கள் என்றால் நீங்கள் பாதி கடலை தாண்டிட்டீங்க. ஃபோக்கஸ்ட் அதுதான். அடுத்த விஷயம் 5 secondsனா ஃப்ரேமிங். கண்டிப்பாக அது எப்படி ஒரு நேர்கோணலில் கொண்டு போயிட்டு அதற்கான ஆயத்த பணிகளில் நீங்கள் ஈடுபட்டு உடனே செயல்படுகிறீர்கள், அது ரொம்ப முக்கியம். உடனே செயல்படுகிறீர்கள். 5 நிமிஷம் அப்படியே ஃபோக்கஸ்டாக நினைச்சது மட்டும் கிடையாது. அடுத்து அதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ உடனே செய்றீங்களா, அதுதாங்க. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்டா துரதிர்ஷ்டவசமா ப்ரோகாஸ்டினேஷன், அதை அப்படியே தள்ளி போடுவீங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னபடி இந்த ஃபோக்கஸிங் ஃப்ரேமிங்கை விட்டுட்டு நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய டீவியேஷன் டைவர்ஷன் தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கலாம். இல்லை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்கள் தவறான பாதையில் பயணம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த ஃபோக்கஸ்ட் அந்த நேர்கோணலில் நீங்கள் கொண்டு போக நினைக்கக்கூடிய அந்த இதுலேருந்து நீங்கள் டீவியேட் ஆகலாம். இதுதான் நடக்கும். அடுத்து அதுலேருந்து அடுத்த ஃப்ரேமிங்க்கு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த கொண்டு போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சில பேர்கிட்ட வந்து உடனே செய்யக்கூடிய அந்த பக்குவம் இருக்கும். எதை எடுத்தாலும் டக்குன்னு செய்யணும்டா, இது முடிச்சிடணும்டா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பலர் என்ன பண்ணுவாங்க, இதை ஏன் 1 மணி நேரம் கழிச்சு செய்யக்கூடாது, இது ஏன் நாளைக்கு செய்யக்கூடாது, இதை ஏன் நான் வந்து பேசாமல் அடுத்த வாரம் செய்யலாமே அப்படின்னு தள்ளி போடுவாங்க. இந்த ப்ரோகாஸ்டினேஷன் சைக்கிள் வரும்போது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தனக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயத்தை அப்படியே உருவாக்கும், ஒரு கில்ட்டி ஃபீலிங் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பயம், ஐயோ இந்த இதை நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு பயத்தை உருவாக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன எக்ஸ்கியூசஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி, இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் எப்படி பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கை எழுதாமல் போகும்போது ஒரு ஹோம்ஒர்க்கை அந்த இதுக்கு எக்ஸ்கியூசஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ். இதை நம்ம செய்யணுமா, இப்போ இதை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்லலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி நோக்கத்தோட பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஃபோக்கஸ்டும் ஃப்ரேமிங்கு அந்த சர்க்கிள்லேருந்தே இவங்க வெளியே போயிடுவாங்க. இதுதாங்க காரணம். ஸோ அந்த 5 minutes ஃபோக்கஸ்டு 5 seconds ஃப்ரேமிங், அந்த ப்ரோகாஸ்டினேஷன்லேருந்து வெளியேற்பது, அதாவது தன்னுடைய காரியம் ஒருத்த நிமிஷம் என்ன பண்ணணும் ஆயத்த பணிகளில் ஈடுபடுவது, அதை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைச்ச ஒரு விஷயத்தை இந்த 5 minutes 5 seconds ரூல் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையடையவும் அதே சமயத்தில் முழுமையடையவும் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் ஒரு ஹோலிஸ்டிக் லைஃப்னு சொல்ல பார்த்தீங்களா, அதாவது உங்கள் வாழ்க்கை ஒரு மேம்பட திறம்பட எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு வெற்றியாளனாக கண்டிப்பாக சாதனையாளனாக வாழ முடியும். இதை கடைபிடித்தீர்கள் என்றால். ஸோ 5 minutes 5 seconds ரூல் இன்னும் தெளிவாக சொல்கிறேனே, அதாவது இந்த 5 minutes ஃபோக்கஸிங் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு புத்தகத்தின் எழுதியவர், அவர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா டேல் கார்னே, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இது ரொம்ப பிரபலமான புக்குங்க. இந்த புத்தகத்தை எழுதியவர் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிச்சார் காசு. எப்படி அவர் சம்பாதிச்சார்னா அப்படின்னு சிஏஏக்கெலாம் பயங்கரமான ஒரு கேள்வி தோண்டி துருவி பார்க்குறாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. என்னையா எப்படியா நீ இவ்வளோ தூரம் சம்பாதிச்சா அப்படின்னு அவர் பிடிச்சி கேட்குறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, நான் எதை செய்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு விஷயத்தை 5 நிமிஷம் அப்படியே ஃபோக்கஸ்டாக இருப்பேன், வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் கவனம் செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு.
ஓ அப்போ இப்படியெல்லாம் இருந்தால் நம்ம ஈஸியாக நிறைய சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிக்கிறது அப்பாற்பட்டு உங்கள் மனதை ஒருங்கிணைப்படுத்து உங்கள் செய்ய வேண்டிய வேலை உடனே இந்த 5 minutes 5 seconds ரூலை கடைபிடித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி இது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் மேலே ஆத்மார்த்தமான ஒரு நிலையில் ஈடுபட்டால் உங்களுடைய லைஃபே வந்து வேற லெவலில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. 5 minutes 5 seconds ரூல் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த போகிறது அப்படின்றது. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. ஸோ உங்கள் லைஃபை 5 minutes 5 seconds ஃபோக்கஸிங் ஃப்ரேமிங் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனல் ஐரிஸ் ரோபியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Bye bye.